வெல்கம் டு லக்ஸா சமையல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன். தண்ணி கொதிச்சோடனே நான் ஒரு கப் அரிசி ஊற வச்சிருக்கேன். அதை நான் ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சிருக்கேன். அதை நம்ம சேர்த்துடலாம். தண்ணி நல்லா கொதிக்க வச்சு நம்ம இப்போ சாதத்துக்கு தக்க உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் வினிகர் ஊற்றிக்கலாம். அப்போ சாதம் உடையாத இருக்காது. இப்போ நம்ம சாதம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இந்த பாருங்க, இந்த மாதிரி இந்த உடையிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி வடிகட்டிடலாம். இப்போ சாதத்தை நம்ம ஒரு தட்டில் கொட்டிக்கலாம். கொட்டிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இல்லை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு 4-5 நிமிஷம் வச்சு எடுத்தீங்கன்னா கூட ரைஸ் இன்னும் நல்லா ஃபார்ம் ஆயிடும், நல்லா இருக்கும். இப்போ நம்ம இந்த அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு பட்டர் வேண்டாம்னா ஆயில் கூட சேர்த்துக்கலாம். ஆலிவ் ஆயில் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க, அது கூட நல்லா இருக்கும். இப்போ நம்ம பட்டர் உருக்கட்டும். இப்போ பட்டர் உருகிருச்சு. நான் இதில் ஒரு ஸ்பூன் பூண்டு சேர்த்துக்கிறேன். நீங்கள் பூண்டு கூட வந்து சேர்த்தா கூட நல்லா தான் இருக்கும். பூண்டு வதங்க அந்த வாசனை வரட்டும். இப்போ நான் நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன்ல கீழே இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பல்பு, அந்த வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். எல்லாமே நீங்கள் ரொம்ப வதக்க தேவையில்ல. டீ நல்லா ஃபுல்லாக இருக்கட்டும், கையிலே இருக்கட்டும். டீ வெங்காயம் கலர் மாற தேவையில்ல. அந்த இது வந்தால் போதும், அந்த கண்ணாடி பதம் வந்தால் போதும். இப்போ தான் ஒரு பாக்கெட் மஷ்ரூம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் இந்த மாதிரி தண்ணி விட ஆரம்பிக்கும். அப்போ நான் இதில் ஒரு பாதி கேரட்டும் ஒரு 4 பீன்ஸுங்க பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். எல்லாமே ஒன்றா சேர்ந்து வந்துடும். இப்போ நம்ம மஷ்ரூம் நல்லா வெந்துருச்சு. நம்ம காய் கூட நமக்கு ஃப்ரைட் ரைஸுக்கு நிறைய வேக வேண்டாம், நல்லா ஃபுல்லாக வேக வேண்டாம். ஒரு 1/2 வேக்காடு வந்தால் போதும். அந்த அளவுக்கு காயும் வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக குடமிளகா சேர்த்துக்கலாம். கடைசியாக சேர்த்தா போதும். காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே சாதத்தில் உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. நீங்கள் டீ கடைசி வரைக்கும் கையிலே வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம குடமிளகா 1/2 வேக்காடு வந்துருச்சு நல்லா. இப்போ நம்ம வடித்து வச்ச சாதத்தை சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு காய் நிறைய போடணும்னா காய் நிறைய போட்டுக்கோங்க, அது நம்ம இஷ்டம்தான். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/2 ஸ்பூன் டார்க் சோயா சாஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம். இங்கே ஒயிட் பெப்பர் இருந்தால் சேர்த்துக்கோங்க, அது இன்னும் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நல்லா கிளறிடலாம். நீங்கள் ரொம்ப ஹார்ஷாக கிளறாதீங்க, ஏன்னா ஃப்ரைட் ரைஸு. இந்த டைமில் நீங்கள் உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம கடைசியாக கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் கலக்கு தூவிக்கலாம். அவ்வளோதான், ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.